ஸ்டார்டிங் சீனில் அங்கே நம்ம ஹீரோக்காக பேங் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்தோடனே இங்கே பாரு, இதுதான் நம்ம தேங்கோட பர்த் சர்டிஃபிகேட், இதில் அவங்க அப்பா பேர் என்ன போட்டிருக்குன்னு பாரு அப்படின்னு சொன்னால் டேவிட்னு போட்டிருக்கு. அப்போது அவன் இது என்னது அப்படின்னு கேட்கும்போது ஃபேங் வந்து இதில் என்ன போட்டிருக்கு, தேங்க் பிறந்து 4 இயர்ஸ் தான் ஆகுது, பட் உனக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆகி 5 இயர்ஸ் ஆகிருச்சு, அவங்க அப்பா பேர் டேவிட்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற. அப்போது ஹீரோ, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணாத, இத்தனை நாள் அப்புறம் ஏன் நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லும் போது, நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும், அந்தளவு நீ எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, எனக்கும் டேவிட்க்கும் மேரேஜ் ஆகி 1 இயர்லேயே எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருச்சு, ஸோ நான் தேங்க தனியாக வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. பட் நம்ம ஹீரோ எதுவுமே நம்ப மாட்டான், போய் தான் சொல்லிட்டே இருக்கான். அப்போது நம்ம பேங் வந்து டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. பாப் வந்து மென்டல் மாதிரி அங்கே இருக்கிறதெல்லாம் தூக்கி உடச்சிட்டு இருக்கா. திரும்பவுமே அவன் ஜிக்கு தான் அந்த வேலையை கொடுத்துட்டானேன்னு. அப்போது அவங்க அம்மா, நீ இப்போல்லாம் பிஹேவ் பண்ணாத, உன் காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அவளுக்கு உண்மைக்கே தான் அடிபட்டிருக்கு போல். அவங்க வீடியோ காட்டுறாங்க. இந்த மாதிரி யாராச்சும் போயின்னு சொல்லிடுவாங்கன்னா தான் அவங்க உண்மைக்கே காலில் அந்த மாதிரி இதை தள்ளி விட்டுருக்காங்க அவளுக்கு. ஸோ அதனால அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவங்க நீ இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா நீங்களே பாருங்கள், அவனுக்கு கடமைக்கு வந்து என்னை பார்த்துட்டு போகிறான், பட் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் அவன் உண்மையான தங்கச்சி மேலே தான் இருந்திருக்கு, அப்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் ரீட்டா ரொம்ப மன கஷ்டத்தோட ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணுறா. பட் அவளுக்கு வந்து ரொம்பவே போர் அடிக்குது. அப்போது சூட் சொன்னது ஞாபகம் வருது, உனக்கு கோல்ஸ் எல்லாத்தையும் என்ன, நீ அதை க்ரியேட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கான். அவளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கு, அங்கே போய் தங்கலான்னு போயிருக்கா. அப்போது அந்த வீடோட ஓனர் வந்துடுறாங்க. வந்துட்டு நீ உள்ளே வாமா அப்படின்னு அவள் ஏறுறதுக்குள்ளே அவள் திங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டுட்டு போயிடுறாங்க. பட் அவள் அங்கே ஸ்டே பண்ண வேண்டாம்னு நினைக்கிறான். அது ரொம்ப வில்லேஜ் மாதிரி இருக்குது. அப்புறம் சரி நம்ம தங்கலாம், இது நல்லா தான் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸாக அப்படின்னு தூங்கிடுறா. அப்புறம் மார்னிங் எழுந்திருக்கிறா. அவள் லேட் நைட் தானே வந்தா, அவங்க மார்னிங்கே எழுப்பி விட்டுடுறாங்க. அப்போது அவங்க வந்து குருஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்கிறாங்க. அவளுமே எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் அவங்க ஃபார்மில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து நீ சாப்பிடு, உனக்காக நாங்கள் ஃப்ரூட்ஸ் கொண்டு வரோம், அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷிங் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீட்டா இது என்னடா அப்படின்னு, ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அவங்க வச்சுருக்க சாப்பாடில் ஒரு மாதிரி பார்க்குறா. பார்த்தா அவங்க கையை கழுவாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க ஹைஜீனிக்கை பார்த்துட்டு என்னடா இது இப்படி பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட மாட்டேங்கிறா. அப்புறம் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டி வந்து சரி ஓகே அப்போ உனக்கு நான் காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க வாயை வச்சு அந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறம் காஃபிலாம் போட்டதுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவுமே அந்த ஸ்பூனை உள்ளே போட்டு விட்டுடுறாங்க. ரீட்டா அப்பா எனக்கு இந்த காஃபியே வேண்டாம் அப்படின்னு அங்கேருந்து ஓடிடுறா. அப்புறம் ரீட்டா இங்கே நம்ம சூட்டை மீட் பண்ணுறா. எல்லாத்தையும் சொன்னோன்னே அவங்க பயங்கரமாக விழுந்து சீக்கிரம் உனக்கு அட்வென்ச்சரஸ் வேணுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போல்லாம் இருக்க மாட்டாங்க, ஹோமில் அடைஞ்சு போயிருக்கவங்க அட்வென்ச்சரஸ் போகும்போது ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க, பட் நீயும் தான் இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஒருவேளை நீ பீம்காக தான் இங்கே திரும்பி வந்துட்டியோ அப்படின்னு கேட்கும்போது ரீட்டா சேச்சா அப்படிலாம் கிடையாது, நான் அவனுக்காகலாம் வரல, என்னோட இஷ்டப்படி தான் நான் நடந்துக்க போகிறேன் இனிமேலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்ருக்கேன், நீ வாட்ட என் மேலே ஆசைலாம் பற்றாத அப்படின்னு சொல்லும் போது, அப்பா நான் உன் நல்ல ஃப்ரெண்டு தான், உன் மேலே ஆசைலாம் நான் ஒன்றும் பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எங்கள் வீட்டில் காட்டுறாங்க. அந்த 2 வீட்டுக்கும் நடுவில் அங்கே வந்து செவரு கட்டலான் இருக்காங்க போல். அப்போது நம்ம ஸ்டீவ் வந்து இது எதுவும் ப்ராப்ளம் வராதா அப்படின்னு கேட்கும்போது சூட் அதெல்லாம் ஒன்றும் வராது, இப்படி கட்டினாதான் அவன் வீட்டுக்குள்ளே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம தேங்க்ஸ் டீ கிட்டே போயிட்டு நான் மக்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. அவங்க வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க எல்லாருமே ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஏதோ நம்ம ஹீரோயின் பண்ணித்தரா. அதெல்லாமே தேங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் நல்லா சாப்பிட்றா. அப்போது ஸ்டீவ் வந்துங்க பாருங்கள் தேங்க் எவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லும் போது சிவுமே சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஸ்டீவ் வந்து அதனால தான் தேங்க வந்து பீம் விட மாட்டேங்கிறான், அப்புறம் அவனுக்கு பேங்கோட பொண்ணு தான் தெரிஞ்சு போச்சு, அதனால் அவனோட பொண்ணு தாங்க நினச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு அன்னைக்குமே தான் பாட்டி சொல்லாட்டி அவன் என்னை விட்டுட்டுலாம் போயிருக்க மாட்டான், நாங்கள் பொய் சொன்னதான் அவனை அனுப்பி விட்டோம் அப்படின்னு சொல்லும் போது சூ வந்து உன் மனசை என்ன தளர்ற மாதிரி இருக்கே, அவன் பக்கம்லாம் நீ சாயக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நைட் ஆகிடுது. அங்கே வந்து வால்ஸையுமே பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோ ஏதோ யோசிச்சுட்டு அப்படியே அவன் வந்து தலையை சாய்ச்சிட்டு சாப்பிட்டு
விளையாண்டுட்டே இருக்கான். அந்த டைம் கரெக்டாக வாயை திறக்கும் போது நம்ம ஹீரோக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை கொண்டு வந்து தாவாங் வாயில் வைக்கிறா. தாவாங்க பார்த்தோன்னே அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு தூக்கிக்கிறான். அப்புறம் ஸ்ரீ கிட்ட ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லும் போது அவங்க எனக்கு தேங்க்யூலாம் சொல்லாத, தாவாங் வந்து அவள் இஷ்டத்தோடு தான் இங்கே வந்திருக்கா அப்படின்னு உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் வந்து ரொம்பவே ஹாப்பியாகிறான். அப்புறம் தாவாங் வந்து பேசிகிட்டே அங்கே வால்லாம் கட்டிகிட்டு இருக்காங்களா அங்கே கூட்டிகிட்டு போகிறா. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வால்லெல்லாம் பில்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அப்புறம் என்னை மீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ வந்து நீ என்ன ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது அவள் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடா. அப்போது ஹீரோ சரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சு கிச்ச காட்டிகிட்டு இருக்கா. 2 பேரும் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே ஷூட்டும் நம்ம ஹீரோயினும் நிற்கும் போது அவங்களுக்கு தாங்க அப்புறம் நம்ம பீமோட வாய்ஸ் கேட்குது. ஷூட்டிரு நான் போய் பார்த்துட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது பேங் இல்லை நான் போகிறேன், நீ போனால் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோவும் தாங்கும் சேர்ந்து பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுற அவங்க விளாண்டதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஆசையாக போயிடுது. அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அவளுமே மறைஞ்சிருந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க ஸ்ரீ எல்லாருமே பார்த்து இதை ரசிக்கிறாங்க. அப்போது அந்த வேலைக்காரவங்க தாங் வந்து பீமோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க ஸ்ரீ வந்து பேங் ஒளிஞ்சுட்டு பார்க்குறதையும் பார்த்துடுறாங்க. இவங்க விளாண்டுட்டே இருக்கும் போது மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி அங்கே வந்து அவன் வந்து நடிச்சிட்டு இருக்கான். அப்போது தேங் எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தாங்க பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். அப்போது ப்ளீஸ் நீ அவள் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும் போது நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துறா. அவள் வந்து மேலே விழுந்துடுறான். அவன் மேலே நம்ம தேங் வந்து விழுந்துட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போது பேங் வந்து எந்திரி நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. அப்போது பின்னாடியே வந்துட்டு கையை பிடிச்சிட்டு அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறான். அப்போது நம்ம ஹீரோயின் நீ ஏன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, எங்களை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அவன் விடாமல் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். அப்புறம் கிராண்ட்மாவை மீட் பண்ண போகலான்னு பார்க்கும்போது அங்கே ஷூட் நீ எதுக்கு உள்ளே வர, நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இங்கே நம்ம ஃபேங் வந்ததெல்லாம் பார்த்துட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம தாங்க எங்கேயுமே விட்டுட்டு போயிடுறாங்க. ரொம்ப ஹைட் மாதிரி இருக்குது, அது மேலே நம்ம தாங்க ஏறி நின்றுட்டுருக்கா. அப்புறம் கீழேவுமே விழுந்துடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஷூட்டாக வேகமாக ஏதாச்சும் கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவளுக்கு பயங்கரமாக தலையில் அடிபட்டிருக்கு. அப்போ அவங்க வந்து நம்ம ஹீரோயினை மட்டும் உள்ளே வர சொல்கிறாங்க. டாக்டர் வந்து ஸ்டிச்சஸ்லாம் போடணும் அப்படின்னு சொன்னோடனே பீயுமே உள்ளே வந்துட்டு அவகிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போது ஷூட் நீ வெளியில் போ அப்படின்னு சொல்கிறான். பட் தாங் வந்து என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஸ்டிச்சஸ் போடுறாங்க. அவள் ரொம்பவே அழுகிறா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோ வெளியில் போயிட்டு ஹீரோயின் கிட்ட டாக்டர் கன்சல்ட்டில் 48 hours இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சி தான் அவங்க அப்போ தானே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் போட்டதுக்கப்புறமே எல்லோரும் போய் மீட் பண்ணுறாங்க. பீம் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பேங் வந்து நீ கிளம்பு திரும்ப வராத அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் 2 பேரும் திரும்ப சண்டை போடுறத பார்த்துட்டு நம்ம தாங் மயக்கம் போட்டுறா. திரும்ப அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் எங்கள் ஷூட் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ரீ நம்ம ஹீரோ கிட்ட என்ன ஆச்சு போ அப்படின்னா போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவள் நல்லா தான் இருந்தா, திடீர்னு திரும்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது ஷூட் வந்துட்டு இதெல்லாம் ஒன்றும் அதான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போது ஹீரோ நீ என்ன தப்பு சொல்கிறத விட நீ மட்டும் ஒழுங்கு மாதிரி பேசுகிற அப்படின்னு அங்கேயுமே திரும்ப அவங்க சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போது பேங் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்க, எல்லா தப்பும் ஏன் மேலே தான், உங்கள் மேலே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தாங்க நினச்சி பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. அப்போது ஷூட் பேச வர அதையுமே அவள் கவனிக்காமல் கத்தி கத்தி அழுதுட்டுருக்கா. அப்போது ஷூட் நீ ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லிவிட்டு ஐசியூக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவள் வேகமாக ஓடி போய் பார்க்குறா. பட் தாங் இன்னுமே எந்திரிக்கலை போல். அவள் வெளியில் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இன்னுமே அவள் எந்திரிக்கலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போது அவங்க வந்து நீ அழாதம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இல்லை நான் என் வாழ்க்கையில் யாரெல்லாம் ரொம்ப லவ் பண்ணுறேனோ அவங்க ஒரு ஆளாக என்னை விட்டுட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. அப்போது ஸ்ரீ வந்து நீ அழாத, இன்னும் கொஞ்ச நாள்லையே அவள் ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிடுவா, நீ எதையும் நினச்சிட்டு இருக்காத, இப்போ தான் நான் ஐசியூலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவளை கண்ட்ரோல் பண்ணாமல் அழுதுகிட்டே இருக்கா. வீட்டுக்கு போக சொல்கிறாங்க, அதையுமே கேட்க மாட்டேங்கிறா. அப்போ ஷூட் வந்து நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கூட இங்கே வா, கிளம்பு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான்.
அந்த செவர கட்டிட்டு இருந்தாங்கல்ல, ஸோ அதில இருக்க கல்லு மேல தான் ஏறியா விழுந்திருப்பா போல. ஸோ அதெல்லாம் உடைச்சிட்டு இருக்கான். அந்த வேலைக்காரர் வந்து, "நீ உடைக்காத" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க இழுத்துட்டு, "முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, இல்ல அவர டென்ஷன் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேட்குறா. அப்போ நம்ம வந்து ஹீரோ ரொம்ப ரூடா பேசிட்டு இருக்கான். "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? தேவையில்லாம எதுக்கு இந்த வேலை பார்த்த? அப்புறம் தேங்க கேர் பண்ணிக்க, என்கிட்ட முழு இதுவே இருக்கு. இப்போ கூட நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம். அவ பிளட் என் ஷர்ட்ல இருக்கு" அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் அது பீமோட பேபி தான்னு ஒத்துக்கிறா. இதை கேட்டுட்டு அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். இந்த விஷயம் தெரிஞ்சு ரீட்டாவுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. அங்கே நம்ம சூட்டை பார்த்தோன்னே வேகமாக போயிட்டு, இப்போ தேங்கோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறா. சூட் வந்து அவள் இன்னும் முழிக்கலை. ஸோ இன்னுமே அவள் வந்து கொஞ்சம் கான்ஷியஸில் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, சரி ஓகே நீ சொல்லு, அது வந்து பீமோட பொண்ணு தானே அப்படின்னு கேட்கும் போது அவன், இதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ரீட்டா வந்து, நீ சொல்லு, எத்தனை நாள் தான் உண்மையை மறைச்சி வச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அப்போது இங்கே பேங் வந்து, நீ வந்துன்னு சொல்ல வரும்போது அவன் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறான். அப்போது ஹீரோயின், தயவு செஞ்சு நீ போகாத, இப்போ நம்ம எந்த ரிலேஷன்ஷிப்லையும் கிடையாது, ஸோ நீ போய் மீட் பண்ணுன்ற அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, அதை சொல்ல உனக்கு ரைட்ஸுமே கிடையாது. நான் தேங்கோட அப்பா, நீ ஆக்சுவலி இந்த பேபியை வச்சிருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், பட் அது எப்படியோ சர்வைவ் ஆகிடுச்சு அப்படின்னு பேசும்போது திரும்பவுமே அவள் டென்ஷன் ஆகிட்டு போயிடுறா. அப்புறம் இங்கே நம்ம சூட்மே ரீட்டா கிட்ட சொல்லிடுறா, அதை வந்து தேங்கோட பேபி தான். அப்போது பீம் வந்து ஃபேங்கை ரொம்பவே கொடுமைப்படுத்தினா. ஸோ அதனால தான் தேங்கோட லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் அவள் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிடுறான். அப்போது அவள் ரொம்ப ஹாப்பியாகிறா இதெல்லாம் கேட்டது. தேங் வந்து பீமோட பொண்ணு தானே. அப்புறம் நான் வந்து எனக்கு இருக்க ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது சூட், நானும் கண்டுபிடிச்சேன், இங்கே ஃபேங் வந்ததுக்கப்புறம் நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ரீட்டாவுமே ஹாப்பியாகிறா. அப்புறம் அங்கே ஃபேங் வந்துடுறா போல். அவன் வந்து அங்கே ரீட்டாவை கூப்பிட்டுட்டு ஒரு பிளேஸ்க்கு போகிறான். அப்புறம் உள்ளே போயிட்டு சுற்றி காய்ச்சக்கு அப்படி தான் தெரியுது, இது சூட்டோட வீடு தான் போல். அப்போது நம்ம இங்கேவா இருக்க போகிறோன்னு கேட்கும்போது, வா உனக்காக மேலே ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் காமிச்சா அங்கே பெட் இருக்குது. அவள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுறா. அதுக்கப்புறம் இது உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே உங்கள் பேரண்ட்ஸ்லாம் எங்கே, நான் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது அவன், எங்கள் பேரண்ட்ஸ் இந்த உலகத்தை விட்டு எப்போவோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவள், என்னது நீயும் நானும் மட்டும் இந்த வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது அவன், ஏன் உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, சரி சேஃபாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோ வீட்டில் அந்த வேலைக்காரங்க வந்து, எங்களுக்கு தெரியும் தேங் வந்து அவங்க கூட இவ்வளோ நல்லா ஜாலியாக விளையாடும் போதே நாங்கள் நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அவனுக்கு வந்து யாரோ கால் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்புறான். இவங்க 2 பேரும் தேங் வேகமாகவே சரியாகிடணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே நம்ம சூட்டை காட்டுறாங்க. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். அங்கே ரீட்டா வந்துடுறா. அவள் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போது நம்ம சூட் வந்துட்டு, கிச்சன் அங்கே இருக்குது, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது, உனக்கு பாத் எடுக்கிறதுக்கு ஹாட் வாட்டரும் நான் ரெடி பண்ணிட்டேன் போ அப்படின்னு சொல்கிறான். அவன் ஹாஸ்பிட்டல் கிளம்பும் போது அவள், சரி வெயிட் பண்ண, எனக்கும் சேர்த்து தேங்காக ப்ரே பண்ண அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனுமே ஓகே சொல்லிட்டு போகிறான். இங்கே பீம் ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே அவன் இன்செக்யூர் ஆகிட்டு வேகமாக தாங்க பார்க்குறதுக்காக உள்ளே போயிடுறான். நம்ம பீமும் போகும்போது சூ அவங்கள உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஸ்டீவ் வந்து, நீ வந்து ரொம்ப வரி பண்ணிட்டு இருக்காத, நீ இப்போ வீட்டுக்கு போ, அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் நாங்களே கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ஹீரோயின் தேங்க பார்த்துட்டு இருக்கா. அப்போது ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ சொன்னதை காட்டுறாங்க, நீ எப்போவுமே லக்கி கிடையாது, எந்த திங்ஸுமே உன்கிட்ட பத்திரமா இருக்காதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதெல்லாம் அவள் யோசித்து பார்த்து ஃபீல் பண்ணுறா. அப்புறம் சூ வந்து இங்கே ஸ்ரீயை திட்டிகிட்டு இருக்காங்க, நீ கொடுக்குற இடத்துலலாம் அவன் ஓவராக ஆடுறான்னு. அப்போது ஸ்ரீ வந்து, நான் என்ன கொடுக்குறதும், சொல்லப்போனால் உண்மைக்கே அவங்களோட அப்பா, ஸோ அவனுக்கு அப்படி தானே இருக்கும். இந்த நேரத்தில் தேங்க்குமே ஒரு அப்பா தேவை, நீ வந்து சும்மா இரு அப்படின்னு திட்டிடுறாங்க. சூ கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே சூப்பர் வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணியிருக்கான். பார்த்தா பாட்டி வந்து ஒரு மொபைல் கொடுத்தாங்க. ஸோ அது ஆன் ஆகிடுச்சு போல். எல்லா ஃபோட்டோவும் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவன் கொஞ்சம் இமோஷ்னல் ஆகிடுறான். அதுக்கப்புறம் சில ஃபோட்டோஸில் ஷூட்மே இருக்கான். அதை பார்த்துட்டு அவனுக்கு டென்ஷன்மே ஆகுது. இங்கே ஜி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது மெய்ட் வந்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு, ஃபஸ்ட்டு நீ சாப்பிட, அதுக்கப்புறம் நீ ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லும் போது அவள், எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கா, ஸோ அதனால் எனக்கு டைம் எடுக்குது, இப்போ எனக்கு பசிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பீம் எப்போ வருவான் அப்படின்னு கேட்குறா. அப்போது அவங்க வந்து, இப்போது தேங்க்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், ஸோ கண்டிப்பாக பீம் இப்போதைக்கு வரமாட்டான், ஏன்னா அவன் வந்து அவன் பேபி கூட தான் இருக்குன்னு நினைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க.
கேட்குறாங்க. அப்போது என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஃபேங் அவ்வளோ சீக்கிரம் உன்னை மன்னிக்க மாட்டா, எனக்கு அது நல்லாவே தெரியும். இதுதான் டைம், நான் வந்து எல்லா உண்மையுமே பீம் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது மெய்ட் வந்து என்ன உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஜி வந்து பீமை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போது அவங்க ஸ்டெப் மதர் வந்துட்டு நீ என்ன எல்லா உண்மையும் அவங்க கிட்ட போய் சொல்ல போறியா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தா இவங்க எல்லாத்தையும் விட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க போல். அப்போது அவள் வந்து ஆமாம் நான் சொல்லி தான் ஆகணும், இதுக்கப்புறம் உங்களுக்கு பயந்து என்ன பண்ண முடியும், இப்போது பேங் வந்து எங்கே தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நீ கண்டிப்பாக சொல்லு, என் பேரை கூட சொல்லு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு மட்டும் பாரு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போது அஜி வந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு பயப்படணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு பேசிடுறா. உடனே அவங்க டென்ஷன் ஆகிட்டு அவளை தள்ளிவிட்டு அவளுக்கு அடிபட்டு இருந்துச்சுல, ஸோ அங்கேவே மிதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே இவ கத்துறதுல மெய்ட் வந்து அவளை காப்பாற்றிடுறாங்க. இவளை கூட்டிகிட்டு போக அங்கே சூப்புலுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வெளியில். இங்கே பாப் வந்து பொய்யா சொல்லிட்டு எனக்கு உடம்பு இப்போ சரியாகிருச்சு அப்படி இப்படின்னு அவள் வந்து லைவ் போயிட்டுருக்கா. அப்படியே வந்து சூப்புல் மேலே இடிச்சிடுறா. அவள் பொய்யா சொல்லிட்டு இருந்தார்ல, ஸோ சூப்புல் வந்து அவளை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்போது பாப் வந்து என்ன நீ ஓவராக பண்ணிட்டு இருக்க, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறா. அப்போது மேட் வந்து ஜியை கூப்பிட்டுட்டு அங்கே வந்துடுறாங்க. அப்புறம் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க, அவள் அடிபட்டிருக்குன்னு. இங்கே பாப் உள்ளே போனோடனே ஸ்டெப் மதர் வந்து நம்மளும் அவங்க பின்னாடியே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாப் என்னால் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஹாஸ்பிட்டல்ன்ற வேர்டை கேட்டோடனே அவங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. பட் அவங்களுக்கு தெரியாதுல்ல ஹாஸ்பிட்டலில் தான் பீம் இருக்கான்னு. அப்போது நம்ம பாப் வந்து அவள் இடமே பார்த்தா அவள் கால் முழுசாக உடஞ்சி போயிடும் போல், அதுக்கப்புறம் அவள் பிளேஸ் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது அவங்க வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீ வந்து பெரிய ஆள் ஆகிடுவ அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே டேங்க்கு வந்து கான்ஷியஸ் வந்துருச்சு போல், ஸோ ஹாப்பியாக இதெல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோடனே பீம் வேமா அங்கே நம்ம டேங்கை பார்க்குறதுக்காக ஓடி போயிடுறான். அங்கே பின்னாடியே நம்ம பேங்மே போகிறா. அப்புறம் அவள் முன்னாடியே திரும்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போது அவனை பிடிச்சி நம்ம ஹீரோயின் வெளியில் இழுத்துட்டு வந்துட்டு இப்போதான் அவளுக்கு முழிப்பு வந்திருக்கு, ஸோ திரும்ப அவளுக்கு ஏதாச்சும் ஆகிராமல் தயவு செஞ்சு நீ எதுவும் பண்ணாத, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ உனக்கு இதுக்கெலாம் ரைட்ஸே கிடையாது, அவளை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சத்துக்கு பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ரைட்ஸ் இருக்குது, அதை எப்படி நீ பறிக்க முடியும், என்னால் இப்போ கூட முடியும் அவகிட்ட போயிட்டு நான் தான் அவங்க அப்பான்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது பேங் வந்து நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும் போது பெட்டர் நீ அவகிட்டே உண்மை சொல்லிடு, பிகாஸ் நம்ம பொண்ணு பெருசாக வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நீ பொய் சொல்லியிருக்கன்னு தெரிஞ்சால் அவள் ரொம்பவே கஷ்டப்படுவா, உனக்காக நான் டைம் கொடுக்குறேன், உனக்கு வேண்ட டைமை நீ எடுத்துக்கோ, பட் அவகிட்ட உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போது சூப்பல் வந்து ஜியை கூப்பிட்டுட்டு வந்துட்டு அவளை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ என்ன பீம் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறான். அப்போது ஜி எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அப்போது சூப்பல் வந்து இதை வந்து எத்தனை வருஷமாக நீ ஏன் சொல்லாமல் வச்சிட்டு இருந்த, சரி இப்போது மீட் பண்ணி நீ கண்டிப்பாக உண்மையெல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கிட்டு பார்த்தா ஸ்டெப் மதர் வந்து அவளை குக்கிங் போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவள் லைவுக்கு போகிறா போல். அங்கே எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, பிகாஸ் அவளுக்கு குக்கிங்கே தெரியாது, ஸோ அவள் எப்படி குக்கிங் பண்ணுவான்னு எரிச்சல் ஆகிடுறாங்க. அப்புறம் சூப்புலுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போது அவங்க பண்ணுறது தான் பார்ப்போமே, நீங்கள் வந்து அவங்க சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுங்கள், மித்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியை பார்த்து சிரிச்சிட்டு அதெல்லாம் சும்மா ஃபன்னுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போது அவங்க பீம் வந்துட்டு என்ன ஆச்சு என்னை வர சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு ஜியை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறான். அப்போது சூப்பர் ஜியை பார்த்து கண்ணை காட்டிட்டு நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் அங்கே பேங்கை பார்த்துட்டு நீ என் கூட ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்போது சூ வந்து பேங் எங்கேயும் வரமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சூப்பர் வந்து நீ என்னை ஒரு அண்ணா மாதிரி தானே பார்க்குற, அப்போது அண்ணா கூப்பிட்டா நீ வரமாட்டியா அப்படின்னு கேட்டோடனே பேங் கூட போயிடுறா. அப்போது ஸ்டீவ் வந்து கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அங்கே சூ உட்கார வைக்கிறாங்க. அப்போது அங்கே நம்ம பேங் ஜியை பார்த்துட்டு நான் வந்து இவன் என்ன சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது, உண்மையே சொல்லணுன்னாலுமே இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்போது ரொம்ப அழுகிற மாதிரி ஆகிட்டு அந்த டேப்லெட்டை நான் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறா. எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடுமே முடிஞ்சிருது. இந்த சீரீஸை தொடர்ந்து பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.